தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்தியாவில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு, முக்கியமான ஒரு மாநிலமாக கருதப்படுகின்ற பீகார் மாநிலத்தில் அரங்கேறியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10வது முறையாக திரு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் பதவியேற்கும் விழா இன்றைக்கு விமர்சையாக நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதில் பங்கேற்றார். அது அது மட்டுமல்லாமல் பல தலைவர்கள் அங்கே பங்கேற்றார்கள் அப்படின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்ற அதே தருணம், இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காய் நகர்த்தல், அரசியல் காய் நகர்த்தல் நடக்கவிருக்கிறது அப்படின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது என்னன்னாக்க தொடர் தோல்விகள். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றுக் கொண்ட நாள் முதல் நடந்த 14 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க 11 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவியிருக்கிறது இந்தி கூட்டணி அப்படின்றது தான் இதில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. 2023 இந்த இந்தி கூட்டணி உருவானது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2023 ஜூன் ஜூலை வாக்கில் இது உருவானது. இதை உருவாக்கியதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நகைமுரண் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கு பதவியேற்றுக்கொண்ட நிதிஷ்குமார், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கியமான அங்கம் வகிக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சிக்கு முக்கியமான தூணாக இருக்கக்கூடிய திரு நிதிஷ்குமார் அவர்தான் இந்த இந்தி கூட்டணி என்பதற்கு பெயர் சூட்டியவர். அவரே அந்த கூட்டணியிலிருந்து விலகினார் அப்படின்றது தான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். இதில் முக்கியமாக காங்கிரஸ் கட்சியுடைய டாமினேஷன், அதாவது காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னாக்க அது பிரதான கட்சியாக இருக்கிறது. அது கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் முக்கியமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், உதாரணத்திற்கு பீகாரில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆர்ஜேடி, லாலு பிரசாத் யாதவுடைய கட்சி, உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவுடைய அகிலேஷ் யாதவுடைய கட்சி, சமாஜ்வாடி கட்சி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் பார்த்தோம்னாக்கா சரத்பவார் மற்றும் உத்தவ் தாக்கரே அவங்களுடைய கட்சி, ஒன்று என்சிபி அப்படின்ற கட்சி, இன்னொன்று சிவசேனா, உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா. இன்றைக்கு அது ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரே என்று பிரிந்து விட்டது. ஆனால் அந்த உத்தவ் தாக்கரேயுடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தமிழகத்தில் பார்த்தோம்னாக்க திமுக, கம்யூனிஸ்ட்டு, விசிகா இவங்கெல்லாம் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, இதுக்கு முன்னாடி புதுடெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா, பஞ்சாபில் அஃப்கோர்ஸ் அவங்க கூட்டணியில் நிற்கலை என்றாலும் கூட அந்த இந்தி கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இடம்பெற்றார் அப்படின்றதை நம்மளால் பார்க்க முடிந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒமர் அப்துல்லா காஷ்மீரில் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் திரட்டி, அதாவது மாநில கட்சிகளெல்லாம் திரட்டி பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி என்று ஒரு வலுவான அணியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவானது தான் இந்த இந்தி கூட்டணி. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த இந்தி கூட்டணி என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து பாஜகவை அந்த 272 என்ற அந்த அறுதி பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையிலிருந்து 240 என்று குறைத்ததற்கு அவர்கள் மிகப்பெரிய பங்கு வகித்தார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில தான் இப்படி 14 தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா 11 தேர்தலில் இவங்க பின்னடைவை சந்திக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னாக்கா மகாவிகாஸ் அகடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தார்கள். டெல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் அங்கேயும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பின்னடைவை சந்தித்தார். காங்கிரஸுடன் கூட்டணி அப்படின்றது சரி வரலை அப்படின்ற பட்சத்தில் ஹரியானாலையும் காங்கிரஸை நேரடியாக போட்டியிட்டு ஒரு பின்னடைவை சந்தித்தது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னாக்கா முக்கியமான ஒரு மாநிலமாக பார்க்கப்பட்ட பீகாரில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கடந்த முறை 70 சட்டமன்ற தொகுதிகளை கூட்டணியில் பெற்று அதில் 19 இடங்களை வெற்றி பெற்ற காங்கிரஸ் இந்த முறை பார்த்திங்கனாக்கா பீகாரில் கிட்டத்தட்ட 61 இடங்களை பெற்றுக்கொண்டு அதில் வெறும் 6 இடங்களில் தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது அப்படின்ற ஒரு மோசமான ஒரு முடிவை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போது தேஜஸ்வி யாதவ், அதாவது லாலு பிரசாத் யாதவுடைய மகனும் இன்றைக்கு அந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளம் என்கிற அந்த ஆர்ஜேடியை முன்னெடுத்து நடத்தக்கூடிய அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பிலிருந்தே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. காங்கிரஸ் ஒரு தயக்கத்திலேயே இருந்தது. முழுமையான ஒத்துழைப்பை நல்கிடவில்லை. ஆனால் தங்களுக்கு வேண்டும் என்ற பங்கை மட்டும் பெற்றுக்கொண்டு சென்று விட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை பீகாரில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவுடைய கட்சியினரும் வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அகிலேஷ் யாதவ் போன்றவர்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சரத்பவார் அவர்களுடைய மகள் சுப்ரியா சுலே அவங்க ஒரு முக்கியமான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு திறந்த மடல் என்று ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது ராகுல் காந்திக்கு. அவருடைய தொடர் தோல்விகளை குறிப்பிட்டு நீங்கள்
தொடர்ந்து தவறுகளை செய்து வருகிறீர்கள். அதோடைய பலனை நீங்கள் அனுபவிப்பது மட்டுமல்லாமல், உங்களை விட அதிகமாக கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று பொருள்பட அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நியாயப்படுத்தி சுப்ரியா சுலேவும் பேசுகிறார் என்கிற நிலையில, மம்தா பானர்ஜி இப்பொழுது எங்களுடைய மாநிலங்களுக்கு தேர்தல் வர இருக்கிறது. அதாவது தமிழகத்தில், அஸ்ஸாமில, அப்புறம் மேற்கு வங்கத்தில, கேரளாவில, புதுச்சேரியில போன்ற மாநிலங்கள்லையும், யூனியன் பிரதேசங்கள்லையும் தேர்தல் வரவிருக்கிறது. கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 12 மாநிலங்கள்ல தேர்தல் வர இருக்கிறது என்ற சூழல்ல, இங்கெல்லாம் காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தி கூட்டணியை அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி நாம முன்னெடுக்கணுமா? அப்படின்ற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் 2027 உத்தரப்பிரதேசத்திற்கான தேர்தல் வரவிருக்கிறது. சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரவிருக்கிறது. ஏற்கனவே 2 முறை தோல்வியை சந்தித்து விட்ட நிலையில, அகிலேஷ் யாதவிற்கு இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம் என்கிற நிலையில, காங்கிரஸை தூக்கி சுமக்க வேண்டுமா? அப்படின்ற கேள்வியை அவர்களும் கேட்க துவங்கி விட்டார்கள். இப்படியான ஒரு நிலையில தான் காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு யோசனை பிறந்திருக்கிறதாகவும், அதாவது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் காங்கிரஸை முன்னெடுத்து செல்லும் பொழுது எக்லா சலோ அப்படின்ட்டு, அதாவது தனியே முன்னேறி செல்வோம் அப்படின்றத ஒரு கோஷமாக வைத்து அவர் கட்சியை வழி நடத்தினார். அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். காங்கிரஸ் இப்பொழுது இந்தி கூட்டணி என்ற பெயரில் இருந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டும், அல்லது மோடிக்கு எதிரான வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட, அது மோடிக்கு சாதகமாகத்தான் சென்று முடிகிறது அப்படின்ற ஒரு முடிவை அவர்கள் எட்டியிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் அதை புரிந்து கொண்டு விட்டார்கள். அப்போ என்ன செய்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் தெரியுமா? 2019 தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாருனாக்கா இப்போ யார் பலசாலி அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. அப்போ அந்த 10 பேர் சேர்ந்து நாங்கள் அடிக்கிறோம் பேர் வழின்னு உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்ப்போம் இங்கே அப்படி பேசினாருனாக்கா அது வட மாநிலங்களில் காங்கிரஸை பாதிக்கிறது. ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் தேவை இங்கே. ஆனால் ஸ்டாலினுடைய அந்த பிரச்சாரம் என்பது வட மாநிலங்களில் காங்கிரஸை பாதிக்கிறது. காங்கிரஸை மட்டும் பாதித்தால் பரவாயில்லை, மற்ற பல கூட்டணி தலைவர்களையும் பாதிக்கிறது. உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜியை பாதிக்கிறது, கெஜ்ரிவாலை பாதிக்கிறது. அவர் போய் அனுமான் சாலிசா சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இவங்க மம்தா பானர்ஜி காளி கோவிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இப்படியெல்லாம் செய்ய வேண்டியதாக போகுது. அப்போது இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்குன்னும் பொழுது, இந்த எல்லா அரசியல் பார்வையும் மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் கொண்டு வைத்தோம் என்றால் அது மோடிக்கு தான் சாதகமாக முடிகிறது என்கிற ஒரு யோசனை அல்லது ஒரு சிந்தனையும் காங்கிரஸில் தோன்றியிருக்கிறது. தாமதமாக தோன்றினாலும் சரியான சிந்தனையாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா காங்கிரஸுக்கு என்று ஒரு பார்வை இருந்திருக்கிறது. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 125 ஆண்டுகளை கடந்து விட்ட ஒரு கட்சி அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஒரு கட்சியானது, அது இன்னைக்கு ஒரு மோடிங்கிற ஒரு தனிநபரை எதிர்த்து மட்டுமே தன்னுடைய அரசியல் இருப்பு என்று மாற்றிக்கொண்டிருப்பது சரியானது கிடையாது அப்படின்றத அரசியல் நோக்கர்கள், நேர்மையான அரசியல் நோக்கர்கள் இதை கண்டிப்பாக எடுத்து சொல்வார்கள். நானும் அதை எடுத்து சொல்கிறேன். அடுத்து காங்கிரஸ் தனியாக போட்டியிடக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க, உதாரணத்திற்கு ராஜஸ்தானில் இப்போது ராஜஸ்தானில் ஆளும் கட்சியாக பாரதிய ஜனதா இருக்குது. ஆனால் இப்பொழுது சட்டமன்ற தேர்தல், பீகாருக்கு நடந்த சட்டமன்ற தேர்தலுடன் இடைத்தேர்தலும் நடந்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க ராஜஸ்தானில் பாஜக ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது கூட காங்கிரஸ் அங்கே இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. அது ராஜஸ்தானில் பாஜகவுக்குள் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள், அந்த உட்கட்சி பிரச்சனைகள் என்பது காங்கிரஸுக்கு சாதகமாக முடிகிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ காங்கிரஸ் எங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுடன் நேருக்கு நேர் போட்டியிடுகிறதோ, மோதுகிறதோ, அங்கெல்லாம் காங்கிரஸால் ஒரு கணிசமான இடங்களை பிடிக்க முடிகிறது, அல்லது ஆட்சிக்கு கூட வரக்கூடிய இடத்திற்கு செல்ல முடிகிறது. ஆனால் எங்கெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடன் சவாரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ, அல்லது கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறதோ, அங்கெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கும் காங்கிரஸால் பயனில்லை, காங்கிரஸுக்கும் அந்த கூட்டணி கட்சிகளால் பயனில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இதில் தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்காக பார்க்கலாம். அடுத்து தமிழ்நாட்டுக்கு வர நான் கடைசியாக, இப்போ மேற்கு வங்கத்திற்கு தேர்தல் வர இருக்கிறது என்ற சூழலில் மம்தா பானர்ஜி காங்கிரஸை ஏற்றுக்கொள்வாரா என்றால் வேண்டாம் என்று தான் கருதுகிறார். காங்கிரஸ் இல்லாமலே நான் ஜெயிச்சிட்டு போகிறேன், எனக்கும் பாஜகவுக்கும் தான் நேரடி போட்டி, இதில் எதுக்கு நான் காங்கிரஸை தூக்கி சுமக்கணும் அப்படின்றது அவங்களுடைய பார்வை. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பின்னடைவுக்கு மேல் பின்னடைவை சந்தித்து விட்ட காங்கிரஸை நான் தூக்கி சுமந்து அவர்களுக்கு ஏன் நான் உயிர் கொடுக்க வேண்டும்? மாறாக இந்தி கூட்டணியை நான் தலைமை தாங்குகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை ரொட்டேஷன் பேசிஸில் பண்ணுவோம்,
இப்போ மேற்கு வங்கத்தில் தேர்தல் இருக்கின்ற காரணத்தினால இந்தி கூட்டணியை மம்தா பானர்ஜி தலைமை தாங்கட்டும். 2027 உத்தரப்பிரதேசத்திற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் என்கிற காரணத்தினால அங்கே வந்துட்டு அந்த சமயத்தில் அகிலேஷ் யாதவ் வந்து அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கட்டும், இப்படி ரொட்டேஷனாக தலைமை தாங்கிட்டு போகட்டுமே என்ற யோசனையும் கூட முன்வைக்கப்படுகிறது. காங்கிரஸ் ஆனால் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களால் உங்களுக்கு பயன் இல்லை, உங்களாலும் எனக்கு பெரிய அளவில் பயன் இல்லை என்ற நிலையில் நானும் வந்து இந்த இந்தி கூட்டணி என்பது இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை எடுக்கிறீர்கள் என்றால் பாராளுமன்றத்தில் மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு போவோம். இதற்கு எதற்காக ஒரு கூட்டணி என்ற பெயரில் இருக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு திமுகவுடன் காங்கிரஸ் பயணிக்க வேண்டும் என்பதற்கு சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்னென்னா, பாஜக உள்ளே வந்து விடக்கூடாது என்பதுதான். அது பாஜக உள்ளே வந்து விடக்கூடாது என்று இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியான விஜயுடன் நான் சவாரி செய்து விட்டு போகிறேன், எனக்கு என்ன பிரச்சனை? இப்போ திருப்பி அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எங்களிடம் 21 எம்பிக்கள் இருக்கிறார்கள், அல்லது 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆதரவு பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னா, நாங்கள் என்ன எங்களுடைய ஆட்சியை அமைக்க போகிறோம்? கிடையாது. எதிர்க்கட்சி வரிசையில் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கப் போகிறோம், மோடி அரசாங்கத்துடைய முடிவுகளுக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கப் போகிறோம் என்கிற நிலையில் மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை நீங்களும் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்களும் எதிர்ப்பை தெரிவிக்கப் போகிறீர்கள். இதில் நானும் நீயும் சேர்ந்து இந்தி கூட்டணி என்ற அந்த ஒரு பேனரை வச்சு தான் கோஷம் போடணும்னு அவசியம் இல்லையே. நீ திமுகன்னு கோஷம் போட்டு போ, நான் காங்கிரஸ்ன்னு கோஷம் போட்டு போகிறேன். 2 பேரும் ஒரே நிலைப்பாடு தானே. அந்த நிலைப்பாட்டை அந்த அந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏற்றார் போல எடுத்து விட்டு போவோம். இதை எதுக்கு ஒரு கூட்டணின்னு வச்சுக்கணும்? அதுக்கு நான் தலைமை தாங்குகிறேன், என்னுடைய தலைமை சரியில்லை என்று நீங்கள் விமர்சிக்கணும், ஒவ்வொரு தேர்தலிலும் பின்னடைவு வரும்பொழுது நான் மட்டும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டுமா என்று ராகுல் தரப்பில் யோசிப்பதாகவும், அதே போல கூட்டணி கட்சிகளும் எதற்காக நாம் காங்கிரஸை தூக்கி சுமக்க வேண்டும்? ஒரு கால் தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது அப்பொழுது உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வோம். மாநில அளவு தேர்தலையும் நாம் எதற்காக காங்கிரஸை தூக்கி சுமக்க வேண்டும்? அதற்கான அவசியம் இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டிற்கு மம்தா பானர்ஜி வந்துவிட்டார். அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே வந்துவிட்டார். இப்பொழுது தேஜஸ்வி யாதவும் அந்த நிலைப்பாட்டை புரிந்து கொண்டிருப்பார். அகிலேஷ் யாதவ் முடிவே செய்து விட்டார் என்ற நிலையில் எஞ்சி இருப்பது ஸ்டாலின் மட்டும்தான். ஸ்டாலினுக்கும் என்ன தலையெழுத்து என்று திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றதான் நமக்கு வரக்கூடிய தகவல். இவர்களை எதற்காக நாம் எடுத்து சுமக்க வேண்டும்? திமுக பாஜகவை எதிர்ப்பதற்கு வல்லமை கொண்ட கட்சி அப்படின்றத வலுவாக மோடி எதிர்ப்பு என்பதனை திமுக எடுத்து செல்கின்ற நிலையில் மைனாரிட்டிகள் திமுகவா காங்கிரஸா என்றால் திமுகவுக்கு வாக்கு செலுத்தி விட்டு போக போகிறார்கள். நம்மக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, பணத்தை நம்மளால் வீச முடியும், நமக்கு எதற்கு காங்கிரஸ்? இவர்களுக்கு எதற்கு 25 தொகுதி தரணும்? அதுக்கு பதிலாக கூடுதல் தொகுதியே திருமாவளவனுக்கு கொடுத்துட்டு போகலாம், விசிகாவுக்கு கொடுத்துட்டு போகலாம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கூடுதல் தொகுதிகளை கொடுத்து அவரை கூட்டணிக்குள் இழுக்க பார்க்கலாம். டிடிவி தினகரனுக்கு 5 தொகுதிகளை கொடுத்து டிடிவி தினகரனை கட்சிக்குள்ளே சேர்க்கிறது கூட்டணிக்குள்ளே சேர்க்கலாம். செங்கோட்டையை சேர்த்து வச்சுக்கலாம், பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டுக்கலாம். இப்படியெல்லாம் இவர்களுக்கு பிரித்து கொடுத்து காங்கிரஸுடைய தேவை இல்லாமல் செய்து விடலாம். காங்கிரஸ் போனோம்னா போகட்டும் அப்படின்ற நிலைப்பாட்டிற்கு திமுகவும் வந்து கொண்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் வருகிறது. இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 25 தொகுதிகள் கடந்த முறை காங்கிரஸ் பெற்றது, இந்த முறை கூட்டணியில் அவர்கள் பெறுவது என்பது நடக்காத விஷயம். அது நடக்கப் போவது இல்லை என்று தெரிந்து கொண்டும் நாம் எதற்காக இங்கே ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பது காங்கிரஸுடைய யோசனை. இவர்களை எதற்காக தூக்கி சுமக்க வேண்டும் என்பது திமுக தரப்பில் இருக்கக்கூடிய யோசனை. ஆனால் மேல் பூச்சி பூசுவது போல இந்த செல்வ பெருந்தகை மட்டும்தான் இங்கே கூவிக்கொண்டிருக்கிறார். என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? எங்கள் இந்தி கூட்டணியை உடைக்க முடியாது, இந்தி கூட்டணியை உடைக்க வேண்டுமா வைத்திருக்க கூடாதான்னு முடிவு செய்யக்கூடிய இடத்துல செல்வ பெருந்தகை கிடையாது. செல்வ பெருந்தகை பதவியே இன்னொரு 1 hour இருக்குமான்னு தெரியாது. அப்படியான நிலையில் அதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருப்பது யார்? ராகுல், கர்கே மற்றும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், ஸ்டாலின், இது போன்ற தலைவர்கள். இவர்கள் எல்லோரும் இதை என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள்? ஏற்கனவே கம்யூனிஸ்டுகளுக்கு காங்கிரஸ் 7ஆம் பொருத்தம், மேற்கு வங்கத்திலும் சரி கேரளாவிலும் சரி. அதனால் அவர்களுக்கு காங்கிரஸால் எந்த பயனும் கிடையாது. 2029 தான் கூட்டணி என்ற அவசியம் ஏற்படலாம். அதுவும் கூட தேர்தலுக்கு அப்புறமான கூட்டணியாக கூட வைத்துக் கொள்ளலாம் என்கிற நிலை தான் வரும். அப்போது எதற்காக இவர்களை இப்பொழுதே நம்ம தூக்கி சுமக்க வேண்டும்? இந்த இந்தி கூட்டணி என்பதற்கான அர்த்தம் தான் என்ன அப்படின்ற கேள்வி வருது. இந்த கேள்விக்கான விடைதான் இப்பொழுது காங்கிரஸ் இதை கலைத்து விடலாமா என்பதை நோக்கி செல்கிறது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. இவர்களை தூக்கி சுமக்காமல் இருந்தால் நாம் வேறு
நபர்களை நாம் கூட்டணிக்குள் இழுத்துவிட முடியும் என்று திமுகவும் கருதுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வேண்டவே வேண்டாம், பாஜகவை நம்ம எதிர்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு மம்தா பானர்ஜி வந்துட்டாங்க. இவங்க சகவாசமே வேண்டாம் என்று அகிலேஷ் யாதவ் முடிவு செய்து விட்டார். அப்படின்ற சூழல்ல இது இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன அப்படின்ற நிலைக்கு இண்டி கூட்டணி என்பது சென்று விட்டது. அப்போது இந்த ஒரு செல்ஃப் எடுக்காத இந்த கூட்டணியை இனியும் வைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களாக நம்மை வேண்டாம் என்று நிராகரித்து முற்றிலும் முழுவதுமாக நிராகரித்து சொல்வதற்கு முன்னால் நாமே விலகிக் கொள்வது நல்லது என்ற முடிவுக்கு காங்கிரஸ் தலைமை வந்துவிட்டதாகத்தான் அறிகுறிகள் இருக்கின்றன என்று கூறி, நான் ஏற்கனவே பல மாதங்களாக சொல்லி வருவதும் இதுதான். காங்கிரஸ் தனித்து நிற்க வேண்டிய இடத்திற்கு சென்று விட்டது. இல்லை என்றால் அந்த கட்சி வளரவே முடியாது. அல்லது புதிய கூட்டணி கட்சிகளை தேட வேண்டிய இடத்திற்கு சென்று விட்டது தமிழகம் போன்ற இடத்தில். அப்படின்னு அந்த விஷயத்தை நான் 2024 சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நோக்கி செல்கிறது அப்படின்றத என்னால் பார்க்க முடிகிறது என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.